Okay, friends. So before இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நியூ கமர் என் பேர் மூர்த்தி. நான் வந்து ஐஎம்சி பிளாட்ஃபார்மில் வந்து கடந்த 25 மாதமாக இருக்கேன். ஆல்ரெடி 2 years 1 month and already achieved my rank as ambassador staff. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பிஃபோர் ஐ ஸ்டார்ட் இங்கே ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர் இருக்குது. For you need to understand that I'm not a licensed wellness advisor. அதே மாதிரி இங்கே வந்து நான் எந்த ஒரு ஹெல்த் அட்வைசரோ கொடுக்க வரல. As you know, I operate as an independent business owner. I suggest that you do your due diligence and read the terms and conditions of the IMC Healthcare Neighborhood. அதே மாதிரி இந்த வியாபாரத்தில் வந்து வெற்றி வந்து சக்ஸஸ் டிட்டர்மின் ஆன் இண்டிவிஜுவல் பேசிஸ். ஓகேங்களா? ஸோ இட் டிபெண்ட் ஆன் நிறைய ஃபேக்டர் இன்க்ளூடிங் உங்களோட willingness to take action, implement ideas based on what is taught நம்ம ட்ரைனிங்ல target market selection and the amount of hard work and effort on an individual expand. Alright, so அப்போ before I start ஒரு சிம்பிள் ஒரு கேள்வியோட நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கணும். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா we already live in the year of 2026. ஸோ இந்த 2026ல வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து வியாதி நம்மளை தேடி வருதா இல்லை நம்ம வியாதியை தேடி போகிறோமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு 50 வருஷம் முன்ன டூரிங் நம்மளோட கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கும் போது இறக்கும் போது நம்ம தாத்தா பாட்டி எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ஏஜிங், வயசாகி இறந்தாங்க டியூ டு வைரஸஸ். பட் இன்றைக்கு லாஸ்ட் 20 to 30 years ஆளுங்க எப்படி இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் டிசீஸ், அதாவது வியாதி. உதாரணத்துக்கு கேன்சர், ஸ்ட்ரோக், டயபிட்டிஸ், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி இதில் இறக்குறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் 5D பிரின்சிபல் ஆஃப் ஹெல்த். இது நீங்கள் கண்டிப்பாக தெரியணும். அதாவது அபவுட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃப்ரம் பேபி அன்டில் இன்னைக்கு நம்ம என்ன வயசாக இருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு குழந்தையா பிறந்து இன்னைக்கு இந்த வயசு இருக்கும். வெதர் யூ ஆர் 20, 30, 40, 50, 60, 70. ஸோ இந்த வயசு வந்துக்குன்னா எவ்ரி ஒன் கோ த்ரூ த பேபி ஆஸ் அ குழந்தையா வந்து தான் இன்னைக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாக வந்து டைஜஷன். அதாவது டைஜஷன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாப்பிட்ற உணவு. as a பேபி குழந்தையா இருக்கும் போதே நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா, ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு நம்ம பாலும் சீரியல் தான் எடுப்போம். அப்போ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டைஜஷன் நடக்கும். தென் இமிடியட்லி ஒரு ப்ராப்பர் டிடாக்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ செரிமானம் ஆகும், அப்புறம் சரியான கழிவு வெளியாகும். பட் அதே அந்த பேபி, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு வயசு வந்தோடனே நாக்குக்கு ருசி கண்டோன்னே அடிமையாயிட்டோன்னே அவங்க என்ன மாதிரி உணவு சாப்பிடுவாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற நம்மளோட மலேசியாவில் இல்லை ஃபுட் பேரடைஸ் தான். அதாவது நாசி கோரிங், மீ கோரிங் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட். அப்போ இன்னைக்குள்ள 50 வருஷம் முன்ன இல்லாத சாப்பாடுலாம் இன்னைக்கு இருக்கு. வெரி காமன், வெரி ஃபாஸ்ட் ஃபுட். அப்போ ஏன்னா எவ்ரிபடி த லைஃப் கோயிங் வெரி ஃபாஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்பீட். ஸோ அப்போ இன்னைக்கு சாப்பாடு உணவும் வந்து நம்ம ஃபாஸ்டாக சாப்பிட்டுட்டு போகிறோம். அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் புவர் டைஜஷன். சரியான ஒரு செரிமானம் இல்லாததுனால சரியான ஒரு டிடாக்ஸ் நடக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் வந்து மலேசியாவில் வந்து நம்ம எத்தனை வாட்டி சாப்பிட்றோம்? ஒரு நாளைக்கு 5 வாட்டி சாப்பிட்றோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டீ பிரேக், டின்னர், அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு மேலே இன்னொன்று சப்பர். இப்போ 5 வாட்டி சாப்பிட்டு பட் நம்ம எத்தனை வாட்டி மலம் கழிக்கிறோம்? மக்கள் 1 வாட்டி. ஸோ த பேலன்ஸ் 4 நம்ம குடல்ல தங்கிரும். அப்போ அதனால வந்து தேர் ஆர் நோ ப்ராப்பர் டிடாக்ஸ் பண்ணாத காரணத்தினால தான் நம்மளுக்கு வியாதியில் போய் விடும். டிசீஸ், தென் 3rd D, வியாதியில் போய் விடும். அப்போ இந்த வியாதி வந்து திடீர்னு வருமா இல்லை ஒரு பாடி சிக்னல் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் சிக்னல் கொடுக்கும். அதாவது டயபிட்டிஸ் வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். எப்படி, என்ன மாதிரி சிக்னல்? அதாவது என்ன சிக்னல் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து கண்ணு பார்வை பாதிக்கும், இல்லை உடம்பு அரிக்கும் அதிகமாக சுகர் ஆயிடுச்சுன்னா. அதே மாதிரி பல ஒரு வியாதி வரும்போது உங்களுக்கு சில சிக்னல் கொடுக்கும், திடீர்னு வராது. அப்போ வியாதி வந்த பிற்பாடு அடுத்தது நம்ம எங்கே போவோம் அப்படின்னா, அந்த வியாதி வந்த பிற்பாடு தான் நம்ம வந்து டாக்டரை பார்க்க போவோம். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் மெடிக்கல் சயின்ஸ் நம்ம லைஃப்குள்ளே வருவாங்க. அப்போ மெடிக்கல் சயின்ஸ் நம்ம லைஃப்குள்ளே வரும்போது
அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வசதி இருந்து உங்களுக்கு நல்ல சரியான ஒரு மெடிக்கல் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு சர்ஜனை பார்ப்பீங்க, டாக்டரை பார்ப்பீங்க. பட் அதே உங்களுக்கு அந்த வசதிலாம் இல்லை. எஸ்பெஷலி நம்ம இந்தியன் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் 90% ஆஃப் த கம்யூனிட்டி அந்த வசதி இருக்காதனால தே ஆல்வேஸ் டிபெண்ட் வித் த கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டிபெண்ட் பண்ணும்போது அங்கே ஒரு சேலஞ்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த கியூ, பிகாஸ் ஆஃப் நம்பர்ஸ். அப்போ இது லாங் ரன்ல இமிடியட் ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால வில் எண்ட் அப் இன்டு டிசபிலிட்டி. ஓகே, அப்போ ஏன்னா டேமேஜ் ஆல்ரெடி டேக்கன் பிளேஸ், பெர்மனன்ட் டேமேஜ். இப்போ உதாரணத்துக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா இந்த பெர்மனன்ட் டேமேஜ் நீங்கள் வந்து டயாலிசிஸ் போகணும், ரைட், தேன் லீட் டு மரணம், டெட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐஎம்சி எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஎம்சி கம் டு த ஸ்டேஜ் ஆஃப் பிட்வீன் டிடாக்ஸ் அண்ட் டிசீஸ். அதாவது நம்மளோட ஐஎம்சி பொருள் வந்து எங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் நம்பர் 2க்கும் between number 2 and number 3, that is into detoxல. ஓகேங்களா? ஸோ அப்போ the choice is yours. அதாவது you want to உங்களுக்கு வந்து ப்ராப்பர் டைஜஷன் அண்ட் ப்ராப்பர் டிடாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் வந்து ஹெல்த் அண்ட் வில் லீவ் லாங்கர். ஆனால் இது ரெண்டையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா then we will end up into disease, disability and மரணம் தான். ஸோ அப்போ இதுக்கு என்ன தீர்வு, சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் யூ நீட் டு ஸ்டார்ட் ஏர்லி டு ஹேவ் த கரெக்ட் டைஜஷன் அண்ட் சப்போர்ட் டிடாக்ஸ். அப்போ இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்ட் ஃப்ரம் நம்மளோட குடல்ல. குடல்னு சொல்லும் போது இது வந்து பேப்பரில் பிரித்தானியாவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் உசுஸ் பை கெசியத்தன் பை. அப்போ எல்லா வியாதியும் குடல்லேருந்து ஆரம்பிக்கிறனால கேன்சர், டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, penyakit jantung. ஓகே, ஸோ penyakit jantung இது எல்லாமே வர்றது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குடல்லேருந்து தான். அப்போ குடலை சுத்தமாக வச்சிருந்தோமாக்கா நம்ம நோய் விட்டு போயிடுவோம். ஸோ இதனால இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்டாக வந்த ஒரு ஆர்டிக்கல். இங்கே பேசுகிற அத்தனை விஷயமும் we are only talking about the facts. ஸோ அப்போ இன்னைக்கு லேட்டஸ்டாக வந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸுமும் இந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அண்ட் ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க இறக்குறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் எங்கே வந்துச்சுன்னா பர்னாமாவில் வந்துச்சு. இட்ஸ் லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இன் லாஸ்ட் 4th quarter of 2025. ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 550 மலேசியன் இறக்குறாங்க. நாட் பிகாஸ் ஆக்சிடென்ட், நாட் பிகாஸ் சடன் ஃபேட், பிகாஸ் ஆஃப் ஸ்லோ டிசீஸ், சைலண்ட் டிசீஸ். அதாவது ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர் அண்ட் கேன்சர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் நீங்கள் போயிட்டு தூங்கிட்டு திடீர்னு நார்மலாக தூங்க போகிறீங்க, காலையில் நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும் போது can't walk, can't talk or depend on machine to live. ஸோ அப்போ இதுதான் நடக்குது ஈவன் ஆஃப்டர் வேக்சினேஷன். ஓகே, ஆஃப்டர் 2020 வேக்சினேஷன் நிறையா கேஸ் ஒவ்வொரு நாளும் என்னோட இந்த 25 மாதம் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நேத்தி கூட ஒரு லீடர்ஸோட ஒரு மெம்பரோட ப்ராஸ்பெக்ட் போய் வீட்டில் போய் பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப் த 3rd வேக்சின் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனை வந்து. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் சைலண்டாக வெளியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு ப்ரிவென்ஷன் இஸ் நாட் ஆப்ஷனல் எனிமோ. யாரெல்லாம் வேக்சின் எடுத்திருக்காங்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு வந்து நான் 20 வயசு தாண்டிருச்சோ, எவ்ரிபடி ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரிவென்ஷன் கேர் ஆர் யுவர் பாடி வில் டிசைட் ஃபார் யூங்களா. ஸோ அப்போ எப்படி இந்த ப்ரிவென்ஷன் கேர் அப்படின்னா இங்கே தான் வந்து யோர் ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர் வித் ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் அண்ட் பிரஹாட். அப்போ இந்த கம்பெனியை ஷேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minute வீடியோ கிளிப், எஸ்பெஷலி ஃபார் த நியூ கமர், ஒரு இன்ட்ரோ அபவுட் ஐஎம்சி Healthcare Center and Berhad. Good IMC leaders, thanks for giving me this wonderful opportunity to introduce myself. I am Dheeraj Singh, COO IMC Malaysia. I welcome you all to a world of healthy lifestyle. Of course, this is IMC, a noted direct selling company which has opened doors of golden opportunities in Malaysia with a vision to provide healthy and wealthy lifestyle.
Let me share a brief profile and success story of IMC, which was founded in 2007 by its founding father Dr. Ashok Bhatia along with the study strength of Mr. Satyan Bhatia, who is a dynamic motive force. Having a clear-cut vision and mission of providing healthy and wealthy lifestyle in India, IMC has scaled praiseworthy heights within a short span of 15 years. IMC has one of the largest organic farms of aloe vera and civathorn spread across acres of land. Today, IMC has its own world-class R&D and manufacturing facility along with a spacious warehouse to serve the million of consumers. IMC has more than 10 million associate base in India and 350 plus products in different categories. Millions of business associates are living with high standards of health and wealth owing to unique business plan of IMC. Moreover, IMC is not only working with its unique business plan but also with a unique working culture full of positivity. Inspiring leadership training sessions are given to business associates, which helps them to carry out business in highly successful manner. As on date, IMC is one of the fastest growing direct selling company in India, solely with the motto of spreading healthy and wealthy lifestyle worldwide. IMC has taken its global initiative in Malaysia with 40 herbal products in the categories of food, cosmetics under the dynamic management. Now would like to invite leaders to avail this golden opportunity and take top positions. For any query, you may refer to our website at www.imcbusiness.my and contact us. Good IMC leaders! ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் தான் நம்மளோட சிஓஓ ஃபார் ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் அம்பராட் மிஸ்டர் தீராஜ் சிங். அவர் வந்து டெல்லிக்காரரு. தென் த ரெஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் வந்து மலேசியாவில் வந்து எல்லாம் லோக்கல். நம்மளோட அடுத்தது நம்மளோட அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் ஜக்ரி இருக்காரு. ஓகே, தென் அடுத்த ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஐஎம்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பாத்தியா. அவர் வந்து இஸ் அ பேங்கர் பை ப்ரொஃபஷன். 2007 58 வயசுல ரிட்டையர் பண்ணிட்டு ஆயுர்வேதம் ஒவ்வொரு வீட்லையும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு பயிற்சியில தான் அவர் வந்து ஐஎம்சி ஆரம்பிச்சாரு. அவரு கூட பக்கபலமா இருந்து இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மகன் மிஸ்டர் சத்யன் பாத்தியா. ஈவன் ஐஎம்சி ஹெல்த் கேருக்கு அவரும் நம்மளோட மேனேஜிங் டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐஎம்சி வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி ஐஎம்சி ஸ்டாண்ட் ஃபார் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். ஹரித்வாரில் இருக்கு, நார்த் இந்தியா. ஹரித்வார் உத்தராகண்ட் ஸ்டேட்ல நார்த் இந்தியாவில். அண்ட் 2007 ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. அண்ட் அது மட்டும் இல்லை, ஐஎம்சிக்கு வந்து சொந்த பிளான்டேஷன் இருக்கு. த என்டையர் சப்ளை செயின் ஃப்ரம் ஃபார்மிங் அன்டில் எண்ட் ப்ராடக்ட் பிலாங் டு ஐஎம்சி. அதாவது சொந்த எலோவேரா ஃபார்ம் வர்த் 800 ஏக்கரு, சொந்த சீபாக்தம் கல்டிவேஷன் ஃபார்ம் வச்சிருக்காங்க. தென் சொந்த பேசில் ஃபார்ம். இதெல்லாம் அவங்களோட அசெட். இந்த ரா மெட்டீரியல்லாம் அவங்களோட இந்த சொந்த ஃபார்ம்லேருந்து தான் பயிர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் உத்தராகண்ட் ஹரித்வார். அண்ட் அவங்களுக்கு சொந்த வே ஹவுஸ் இருக்குது. 2,80,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 ஸ்டோரி பில்டிங். ஏறக்குறைய 1 பில்லியன் ரிங்கெட் பர்த் ஆஃப் ப்ராடக்ட் அங்கே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் மலேசியாவுக்கு ப்ராடக்ட் வருது. த மீன்ஸ் ஆல் நம்மளோட ப்ராடக்ட்லாம் 100% சிபியு, கம்ப்ளீட் பில் யூனிட். அப்போ இங்கேருந்து தான் வருது, ஹரித்வார் வே ஹவுஸ்லேருந்து. அண்ட் அவங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் ஐஎம்சி மேனுஃபேக்சரிங் யூனிட், அதாவது ஐஹெச்சி இன்டர்நேஷனல் ஹெர்பல் கார்பரேஷன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐஎம்சி மேனுஃபேக்சரிங்க்கு வந்து என்னென்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், GMP குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், GPP HACCP ஆர்கானிக் halal certified as per FDA standard. FDA stand for Food and Drug Administrator Standard. It's an international standard. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ப்ராடக்ட் ஐஎம்சி ப்ராடக்டும் ஆல் இந்த அங்கீகாரம் பற்ற பொருள் தான் இன்னைக்கு ஐஎம்சி பொருள். எல்லா ப்ராடக்ட்டுமே ஈவன் மலேசியாவில் உள்ள ப்ராடக்ட். ஸோ அதனால வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீங்க வெளியில ஒரு ஆயுர்வேதா பேஸ் பண்ணி பெவரேஜ் நீங்க மார்க்கெட்ல எடுக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் உங்களுக்கு தெரியணும் இந்த எத்தனை கம்பெனி எத்தனை பாடி சர்டிஃபைட் பண்ணியிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் இன்னைக்கு டிரான்ஸ்பேரண்ட் வித் ஐஎம்சி. நான் அது மட்டும் இல்லை, அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு சொந்த சயின்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் தே ஹேவ் தேர் ஓன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆல்ரைட். ஸோ இது நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் செராஸ், அலாம் டேமா செராஸ். 3 ஸ்டோரி பில்டிங். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்மளோட ரிசப்ஷனிஸ்ட் அண்ட் ஸ்டோர் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ட்ரைனிங் ரூம், செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ இந்த ட்ரைனிங் ரூமில் தான் நம்மளுக்கு ட்ரைனிங்லாம் இலவசமாக நீங்கள் கேரளில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரூமை எனி டைம் நீங்கள் பயன்படுத்தலாம் டு டெவலப் யோர் டீம் ஆர் யோர் நெட்வொர்க். ஓகே, ஸோ முதல்ல சொன்ன மாதிரி மலேசியாவில் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் பட்டிருக்கு அக்தா ஜோலாலாங், ஸோ ஏஜிஎல். சரிங்களா? ஸோ நம்மளோட ஏஜிஎல் பார்த்தீங்கன்னா 9324 அப்போ 93 என்ன அர்த்தம்னா 1993 தான் அக்தா ஜோலா லங்ஸோங்க பார்லிமெண்ட்ல கெசட் பண்ணாங்க. அப்போ 24 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த நாட்டில். அப்போ ஐஎம்சி வந்து 2402வது கம்பெனி இந்த நாட்டில். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புது கம்பெனி இந்த நாட்டுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து 1 வருஷம் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, ரினியூ பண்ணுவாங்க 5 வருஷத்துக்கு எவ்ரி இயர். பட் ஐஎம்சிக்கு வந்து வருஷம் 1 வருஷம் கொடுத்தாங்க, 2022ல் 2023ல் 1 வருஷம் கொடுத்தாங்க, தென் 2024ல் ரினியூ பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் அவே 5 வருஷம் கொடுத்துறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரெடிபிலிட்டி, அவங்களோட டிரான்ஸ்பெரன்சி, ஓகே, அவங்களோட சிஸ்டம் எல்லாமே வந்து டிரான்ஸ்பெரண்டாக இருக்கிற வச்சு அப்போ அவங்களுக்கு வந்து 5 வருஷம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐஎம்சி ஹெல்த்கேர் சிண்டியாம்பராட் வந்து இஸ் அ சர்டிஃபைட் மெம்பர்ஷிப் ஆஃப் அ டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஆஃப் மலேசியா. ஸோ டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி உள்ளுக்கு மெம்பராக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க எஸ்பெஷலி இந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தா தான் அவங்களுக்கு டிஎஸ்எம் கிடைக்கும். தென் ஹலால் இந்தியா சர்டிஃபிகேட் இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மலேசியாவில் வந்து ஏறக்குறைய ஒரு 40 ஃபுட் ப்ராடக்ட் ஆல் ஆர் லோடட் வித் நியூட்ரிஷன். 40 ப்ராடக்ட் சொல்லும் போது இது எல்லாமே வந்து அண்டர் பெவரேஜஸ். ஓகேங்களா? எல்லாமே பானம், ஓகே, பெவரேஜ். அண்ட் சேம் டைம் வந்து காஸ்மெட்டிக் ரேஞ்ச், ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இந்த ரேஞ்ச் எல்லாத்தையுமே வந்து அப்சைட் பண்ணிட்டு அவங்க புது ரேஞ்ச் ஆஃப் ஸ்கின் கேர் வந்து வர 5ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. லேட்டாக அடுத்த ஸ்லைட்டில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாட் இஸ் அ ரேஞ்ச் ஒரு 11 ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து மலேசியனைஸ் ஃப்ரெக்ரன்ஸில் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஐஎம்சி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் அண்டர் பிகேகேஎம். ஓகே, கேகேஎம் கிடையாது. இன்னைக்கு வெளியில வந்துட்டு சில பேர் கேட்பாங்க ஐஎம்சி ப்ராடக்ட் கேகேஎம் இருக்கா அப்படின்னு. இட்ஸ் நாட் ரிஜிஸ்டர் அண்டர் கேகேஎம், இட்ஸ் ரிஜிஸ்டர் அண்டர் பிகேகேஎம். அப்போ பிகேகேஎம் வந்து இட்ஸ் அ டிவிஷன் அண்டர் கேகேஎம். பிகேகேஎம் சொல்லும் போது பஹாகியான் keselamatan dan குவாலிட்டி மக்கனான். அப்போ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ரிஜிஸ்டர் as a ட்ரிங்க்ஸு, பெவரேஜஸ், ஜூஸு. ரைட்ங்களா? ஸோ அதனால வந்து அதுக்கு வந்துட்டு கேகேஎம் தேவையில்லை. ரைட். ஸோ ஈவன் கேகேஎம் கொடுத்தா கூட இன்னைக்கு நம்ம விற்க முடியாது, அதுக்கு ஆட்டோமேட்டிக் வில் கோ டு தி ஃபார்மசி. பட் இது எல்லாமே அண்டர் பெவரேஜஸ். லைக் உதாரணத்துக்கு நீங்கள் லோட்டஸில், மைடீனில் வைட்டஜின் சன்குவிஸ் வாங்குறீங்க, இதெல்லாம் ரிஜிஸ்டர் அண்டர் பிகேகேஎம், பாகியான் keselamatan dan குவாலிட்டி மக்கனான். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட பிஎம்எக்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆகஸ்ட் 2024ல் வந்து 7 MOU சைன் பண்ணாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் மலேசியா சைன் MOU ஆன் ஆயுர்வேதா அண்ட் அதர் ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் ஆஸ் அ டிகிரி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிவர்சிட்டி, private universities already start to offer a degree course in Ayurveda. அதாவது லிங்கன் யூனிவர்சிட்டி அண்ட் உத்தார் யூனிவர்சிட்டி தங்கு அப்துல் ரஹ்மான், இந்த 2 யூனிவர்சிட்டியுமே ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இன்னொரு 3 to 4 இயர்ஸ்ல வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டி வில் ஸ்டார்ட் டு ஆஃபர் ஆயுர்வேதிக் மெடிசன். ஓகேங்களா? ரைட். நவ் ஸோ மெயினாக வந்து நம்மளோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் வந்து பொட்டானிக்கல் பெவரேஜ் அலோவேரா. இதுதான் நம்மளோட மெயின் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட். அடுத்தது நம்மளோட 2வது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சீபக்தான். ஓகே, சீபக்தான் அதாவது சஞ்சீவி மூலிகை. அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசில் ட்ராப், அதாவது துளசி ட்ராப். ஓகே, அண்ட் இன்னொரு நம்மளோட மெயின் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் ட்ராப். ஓகே, இது 4 தான் நம்மளோட மெயின் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட். அதாவது எல்லாரும் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு பானம் தான் இந்த 4 பெவரேஜும். ஓகே, ஸோ அப்போ இந்த பெவரேஜோட ஒவ்வொரு பெனிஃபிட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து மெரிக்கல் செட் ஓ எம் செட் அப்படின்னுவோம். வெதர் நீங்கள் ஹெல்த்தியோ அன்ஹெல்த்தி, உங்களுக்கு வியாதி இருக்கோ இல்லையோ, இந்த 4 பானமும் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். நான் அப்போ த மெயின் ப்ராடக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சப்போர்ட் நம்மளோட எலோவேரா. ஸோ இந்த எலோவேரா என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நம்மள உங்களை செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு சொன்னேன், முக்கியமாக வந்து நம்மளுக்கு வந்து செரிமானம் ஆகணும், டிடாக்ஸ் பண்ணணும். அப்போ சரியான டிடாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளை போய் நோயில், வியாதியில் போய் விடும், டிசீஸில் போய் விடும். இந்த 3rd D,
டிசீஸில் போய் விடும். அப்போ ஓவராலாக இந்த எலோவேரா என்ன செய்யும்னா உங்களோட குடலை சுத்தப்படுத்தும். ஸோ அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து உங்கள் குடலில் வந்து வால், அந்த குடலோட செவுறு வந்து நீங்கள் வயசாக ப்ராப்பர் டிடாக்ஸ் இல்லை அப்படின்னா அது திக்காயிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு பையன்களோ இல்லை பிள்ளைங்களோ சரி, அவங்களுக்கு தலைவலி அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெண்ணோட எடுப்பாங்க. ஆனால் அதே ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் 2 பெண்ணோட எடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் அப்சர்ப்ஷன் உங்கள் கொலோன், அதாவது அந்த லைனிங், சூதன் த ஸ்டமக் லைனிங் அண்ட் ரிடியூஸ் த அசிட் இரிட்டேஷன். ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த கொலோன் கிளான்ஸ் பண்ணோன்னா உங்களோட அப்சர்ப்ஷன் லெவல் பெட்டராக இருக்கும். அதுக்கு அங்கிட்டே நீங்கள் என்ன ஈவன் இஃப் டிசீஸ் நீங்கள் என்ன டாக்டர் மெடிசன் எடுத்தாலும் அது வந்து ப்ராப்பராக போய் வேலை செய்யும். ஸோ அப்போ இதுதான் இந்த மெயின் ப்ராடக்ட். அப்போ இதை நீங்கள் குடிக்க ஆரம்பித்தோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னா, உங்களோட உடம்புல உள்ள த பிக்கஸ்ட் ஆர்கன், ஓகே, ஒரு மனிதனோட பிக்கஸ்ட் ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல், ஸ்கின். அப்போ அங்கே தான் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. அப்கோர்ஸ் இம்மிடியட்லி ஒரு வித்தியாசத்தை பார்க்க மாட்டீங்க. குறைஞ்சபட்சம் 3லேருந்து 6 மாதம் தொடர்ந்து இந்த எலோவேரா நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் முகத்திலே தெரியாது. ஒரு ஆள் உங்களை 6 மாதம் பார்க்காதவங்க திடீர்னு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த வித்தியாசத்தை உங்கள் மூஞ்சில பார்ப்பாங்க. ஓகே, இதுதான் அந்த மெயின் எலோவேரா. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த குடலை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சு கையோட உங்களுக்கு மற்ற வியாதி வர்றதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பானம் தான் இந்த எலோவேரா. அது மட்டும் இல்லை, நம்மளோட ரத்தத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு எலோவேரா. இப்போ ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நான் ChatGPTல கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடம்புல வந்து 6 லிட்டர் ரத்தம் இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு 20 வயசு, 30 வயசு, 40, 50, 60, 70 வயசா இருக்கலாம். அப்போ இந்த ரத்தத்தை சுத்தம் படுத்தணும் அப்படின்னா சேம் திங் கோஸ் டு ஒரு கிளாஸ் காஃபி. ஓகே, ஒரு கிளாஸ் பிளாக் காஃபியை வந்து நீங்கள் அதை டைல்யூட் பண்ணி வெள்ளையாக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அது வந்து பியோவா ஆக்கிறதுக்கு, வெள்ளையாக்கிறதுக்கு தண்ணியா. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ரத்தம் வந்துட்டு 6 லிட்டர் ரத்தம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் குறைஞ்சபட்சம் 8 லிட்டர், அதாவது 6 லிட்டர் டைம்ஸ் 8, அப்போ 48 லிட்டர் ஆஃப் எலோவேரா நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. அப்போ 48 லிட்டர்னு சொல்லும் போது ஏறக்குறைய 96 பாட்டில். நம்மளோட வந்து 500 ml ஒரு பாட்டில். ஓகேங்களா, ஒரு பாட்டில் ஆஃப் எலோவேரா 500 ml. அதனால ஒரு மாசமா குடிக்கணும் இல்லை 2 மாசம் இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷம் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா யூ ஆட்டோமேட்டிக் உங்களோட பிளட் வில் பி டைலூட்டட், ரைட்? ஸோ அப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் எலோவேரா விற்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விற்கிறாங்க. ஷாப்பியில், லசாடாவில் நீங்கள் போய் பார்க்கலாம். எலோவேரா மார்க்கெட்டில் உள்ளது, யார் மேனுஃபேக்சரிங்னு தெரியாது, எந்தெந்த கம்பெனி சர்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நமக்கு தெரியாது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 350, நம்ம நியரஸ்ட் காம்படிட்டர் ஐஎம்சிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா 350 ml 152 வெள்ளிக்கு விற்கிறாங்க. பட் ஐஎம்சியோட எலோவேரா பார்த்தீங்கன்னா 99% பியோர் ஆர்கானிக், 500 ml ரிட்டைல் ப்ரைஸ் 64 வெள்ளி. நீங்கள் ஒரு அங்கத்தினர் ஆயிட்டீங்கன்னா, அசோசியேட் பார்ட்னர் ஆஃப் ஐஎம்சி ஆயிட்டீங்கன்னா 49 ரிங்கிட் தான். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட மெயின் ப்ராடக்ட். ஓகே, எலோவேரா கம்பெனி ஆரம்பிக்க கூட நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது இந்த எலோவேரால தான் ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு 19 வருஷம் ஆச்சு உத்தராகண்ட் இந்தியாவில். ஸோ இன்னைக்கு 1000 சுற்றம் ப்ராடக்ட் இருக்கு. ஆல் ஸ்டார்டட் வித் இந்த பர்டிகுலர் எலோவேரா. ஓகேங்களா, ரைட்? ஸோ அடுத்தது வந்து நம்மளோட முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட துளசி பேசில். ஓகே, பேசில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், துளசி எல்லாத்துக்கும் தெரியும். பட் நம்மளோட துளசி வந்து 5 விதமான துளசி இருக்கு. ராம் துளசி, ஷாம் துளசி, ராம் துளசி, நீம்பு துளசி, வீட்டு துளசி, காட்டு துளசி. ஸோ மொத்தம் ஒரு 65 துளசி இருக்கு. பட் இதுதான் மெயின் 5 துளசி. இதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலோவேரா வந்து ஜூஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, பேசில் வந்து எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, பேசில் வந்து இஸ் அ ட்ராப். அப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்முலா 20 ml இருக்கும். அப்போ இதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியோட தூக்கி பாய்லரில் போட்டு பாயில் பண்ணும்போது அந்த ஆவி வருதுல, அந்த வாப் வருதுல, அதை எடுத்து தான் பாட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பேசிக்கலாக இந்த துளசி என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ரெகுலேட் அசிட். அதாவது இன்னைக்கு நம்ம பாடி அசிடிக் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு எல்லா நோயும் ஆரம்பிக்கும். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாடி வந்து நேச்சுரலாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும், ஆல்கலைனாக இருக்கும்.
அதனால தான் வந்து அல்கலைன் வாட்டர் குடிங்க, பல தண்ணியை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் வாய் பாடி அசிடிக்காக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பல நோய் வியாதி வர்றது. ஸோ அப்போ இன்னைக்கு தண்ணி குடிக்க முதல்ல ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் ஆஃப் பேசில் துளசி ட்ராப் பிடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட 200 விதமான வியாதியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூட ஒரு பானம் தான் நம்மளோட இந்த துளசி பேசில் ட்ராப். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து 200 விதமான வியாதி அப்படின்னு சொல்லும் போது நேமிட். ஓகே, நேமிட் எனி வியாதி, வெதர் உங்களுக்கு மழையில் நனைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு, ஓகே, ஸோ மக்கள்னால நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பார்ப்பீங்க. டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கன்சல்டேஷன் ஃபீஸே மினிமம் 70. ஓகே, பட் இந்த ஒரு பானம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்க வேணாம். பிகாஸ் உங்களுக்கு தொண்டை கரகரக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் தண்ணியில் போட்டு குடிச்சிருங்க. யூ சி த டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கொசு கடிச்சிருந்தாலும் இதை அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சில பேருக்கு சைனஸ் இருக்கும், மூக்கு அரிச்சிக்கிட்டு இருக்கும், தண்ணியை ஊற்றிக்கிட்டு மூக்கு அப்படியே தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் தம்மில் போட்டு கையில் எடுத்து மூக்குள்ளெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிங்க. கொஞ்ச நேரம் எரியும். இதெல்லாம் என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஷேரிங் வித் யூ. ரைட்? ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் பேசில் குடிக்க ஆரம்பிச்சுன்னா இம்ப்ரூவ் யுவர் டைஜஸ்ட், செரிமானம் டைஜஸ்ட் பண்ணோம். உங்கள் வயிற்றில் உள்ள காற்று எல்லாத்தையும் வெளியேறக்கூடிய ஒரு பானம் தான் இந்த துளசி. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டரே கிடையாது. மார்க்கெட்டில் வேறு யாருக்கிட்டுமே இந்த துளசி பானம்ல ஐஎம்சி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படி இருந்தும் இந்த கம்பெனி எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 34 வெள்ளி ரிட்டைல் ப்ரைஸ். நம்மளோட நீங்கள் அசோசியேட் பார்ட்னர் ஆகிட்டீங்கன்னாக்கா 26 வெள்ளி தான். ஓகே, நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்த்தாலும் சளிக்கு காய்ச்சிக்கு நீங்கள் 70-80 வெள்ளி செலவு பண்ண போகிறீங்க. இது ஒன்று உங்கள் வீட்டில் ஒரு ஆள் பாய்ச்சாங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு வரும். ஓகேங்களா? நான் 3வது நம்மளோட ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் வந்து மஞ்சள். மஞ்சள்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ எஸ்ட்ராக்ட். அதில் வந்து குங்குமம் செஃப்ரான் இருக்கு. இதுவும் மஞ்சள் வந்து எஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மஞ்சள் வந்து இதுவும் ட்ராப் தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆஸ் ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி. உங்களுக்கு மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின், உங்களுக்கு பிளட்ல அதிகமான கொலஸ்ட்ரால், சுகர் இருந்தாலும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து துளசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து இது ரெண்டையும் கலந்து 2 ட்ராப் போட்டு நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு இருங்க. தென் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த மஞ்சளும் வந்துட்டு ரிட்டைல் ப்ரைஸ் 34 வெள்ளி, நம்மளோட அசோசியேட் ப்ரைஸ் 26 வெள்ளி தான். ஓகே, தென் ஃபைனலி முக்கியமான ப்ராடக்ட் நம்மளோட சி பக்தான். ஓகே, ரோல் ஆஃப் சி பக்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ பவர் பேக் ஹீலிங் பிளான் நோன் ஃபார் கட் ரிப்பேர், ஸ்கின் ரீஜெனரேஷன், இம்யூனிட்டி அண்ட் இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல். ஸோ அப்போ இந்த சி பக்தான் அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு மலேசியாவில் வந்து ஏன் சி பக்தான் பேர் வச்சிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து இதுக்கு பேர் வந்து இமலாயன் பேரி. ஆனால் மலேசியாவில் வந்து இமலாயன் இன்னொரு பிராண்ட் இருக்கிற வச்சு இதுக்கு வந்து சி பக்தான் சயின்டிஃபிக் நேம் வச்சிருக்காங்க. ஓகே, இல்லைனாக்கா மிட்சொரியில் வந்துட்டு நம்மளோட சஞ்சீவி மூலிகை. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளோட இந்த சி பக்தான். நவ் among Chinese பார்த்தீங்கன்னா சி பக்தான் இஸ் வெரி ஃபேமஸ் among Chinese. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெரி ஃபேமஸ். எனக்கு சி பக்தனை பற்றி தெரியாது. ஐஎம்சிக்கு வந்த பிற்பாடு தான் சி பக்தனை பற்றி தெரிய வந்துச்சு. அதை படித்த பிற்பாடு தான் தெரிய வந்த பிற்பாடு தான் இந்த ஒரு பானம் வந்து ஐ டோன்ட் மிஸ் ஈவன் ஒன் டே. ஓகே, ட்ராவல் பண்ணும்போது கூட நான் ஒரு பாட்டில் கையோட எடுத்துகிட்டு போயிருக்கேன். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, நான் ஒரு among Chinese ஏன் அது ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 வருஷம் முன்ன வந்து டூரிங் இது எங்கே முளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை அல்டிடியூட்னா நார்த் சைனா, மங்கோலியா, இமலாயா இந்த ஏரியாவில் தான் அது வந்து முளையும், சில்லான ஏரியாவில். அப்போ 800 வருஷம் முன்ன டூரிங் கெங்கிஸ்கான் வார் டைமில் அவங்களாம் ஓரியம், அவங்களாம் குதிரை தான் பாய்ப்பாங்க ஃபார் ட்ராவலிங். அப்போ when they go to யூரோப் சண்டைக்கு போகும்போது அவங்க குதிரை அடிபட்டுருச்சுன்னா அப்படியே விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. 2 மாதம் திரும்பி வரும்போது அந்த குதிரையெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப ஆக்டிவாக, எனர்ஜெட்டிக்காக, பூஷியாக இருந்திருக்கு. அப்போதான் அங்கேருந்து அவங்களுக்கு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சி பக்தான். ஓகே, ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்த் சைனாவில் வந்து மங்கோலியா பார்த்தா 50 விதமான சி பக்தான் இருக்கு. நான் அப்போ இந்த சி பக்தான்ல வந்து என்ன ஒரு மகிமை அப்படின்னா அதில் வந்து அதிகமான ஆக்சிஜன் இருக்கு. அதாவது ஒரெக் அப்படின்னாங்க, ஒரெக் வேல்யூ, ORAC. நீங்கள் போயிட்டு ChatGPT இல்லைன்னா கூகுளில் தட்டி பாருங்க. இட்ஸ் த ஆக்சிஜன் வேல்யூ இன் த ஃப்ரூட். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் வந்து என்ன சொல்லிட்டான் காலங்காலமாக, an apple a day keep doctor away அப்படின்னு. ஓகே, ஆனால் அந்த கிரீன் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா 5000 ஒரெக் வேல்யூ தான் இருக்கு. 5000 ஒரெக் வேல்யூ இன்னைக்கு வந்து நீங்கள் அதை சாப்பிட்றதுனால ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்க வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு இந்த சி பக்தான்ல பார்த்தீங்கன்னா 10 மடங்கு 10 times more than
கிரீன் ஆப்பிள் 5. அப்போ இதில் வந்து ஏறக்குறைய ஒரு 50,000 ஒராக் வேல்யூ இருக்கு. அப்போ ஜஸ்ட் இமேஜின் அதோட ஆக்சிஜன் வேல்யூ. நான் அப்போ ஆக்சிஜன் வேல்யூன்னு சொல்லும் போது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாரம் சாப்பிடலன்னா உயிர் வாழ்ந்துரும், 2 நாள் தண்ணி குடிக்கலன்னா உயிர் வாழ்ந்துரும். ஆனா ஒரு 15 நிமிஷம் ஆக்சிஜனால நம்ம இறந்துடும். அது மட்டும் இல்ல, ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு பேஷண்ட் எடுக்கிறாங்கன்னா எடுத்து ஆம்புலன்ஸ் உட்கார வச்சே கூட அவங்க ஆக்சிஜனை தான் நியூமலைசர் வச்சு ஆக்சிஜன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட பாடிக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்க இன்னும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்க அம்மா, உங்க சிப்ளிங்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அடிக்கடி தியானம் பண்றவங்க, ஹைக்கிங் போறவங்க, இல்லைன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் நல்ல ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் தே ஹேவ் லாட் ஆஃப் ஆக்சிஜன் இன் த பாடி. ஓகே, ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா உங்களோட ஆக்சிஜன் சர்க்குலேஷன் குறைவா இருந்துச்சு, பிளட் சர்க்குலேஷன் குறைவா இருக்கும்போது ஆக்சிஜன் சரியா ஃப்ளோ பண்ணாதனால யூ ஃபீல் வீக். அப்போ ஏஜிங் ஃபாஸ்டர் ஆகும். அப்போ இந்த சி பக்தன்ல வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யணும்னா இன்க்ரீஸ் த ஆக்சிஜன் லெவல் உங்களோட பாடி தென் உங்க பிரெயினுக்கு. ஸோ அப்போ உங்க பிரெயினுக்கு ஆக்சிஜன் அதிகமாக போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆக்டிவ் எனர்ஜெட்டிக் ஆயிருங்க. இப்போ உதாரணத்துக்கு மார்னிங் வாய் நீங்கள் ஸோ ஆக்டிவ் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, பை டைம் ஈவினிங் வர்றதுக்குள்ளேயும் நீங்கள் சைரோ ஆயிருங்க. பிகாஸ் வாய் ஈவினிங் நைட் தேர் ஆர் லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் த என்வாயர்மெண்ட். ஸோ அதனால இந்த சீபக் நீங்கள் குடிக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா யூ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக், ஆக்டிவாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல வந்து மிட்ரோகொண்டியான்னு ஒரு செல் இருக்கு. அதுதான் வந்து நம்மளோட ரிஜுவனேட், நம்மளோட ஏஜ் வயசாக அது குறைஞ்சிட்டு போகும். அதுதான் செல் நம்மள வந்து ஆக்டிவா வச்சிருக்கக்கூடிய மிட்ரோகொண்டியா. அது நீங்க போயிட்டு ChatGPT தட்டி பாருங்க. ஸோ அதுக்கு உள்ள சாப்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சீபக்தோன் தான். ஏன்னா அதுக்கு உள்ள தேவையான பானம், அது ஆக்சிஜன் தேவை அப்படின்னா இந்த சீபக்தோன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எடுக்கிறதுனால அது மட்டும் இல்லை, ஓகே, உங்களுக்கு இட்ஸ் ஆல்சோ பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. உங்களோட உங்களோட கட், உங்களோட வயிறு பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, உங்களோட தோல், ஓகே, உங்களோட தோல், உங்களோட டிஷ்யூ ரீஜெனரேஷன் பண்ணும். அப்போ யூ பிகம் லுக் யங்கர், ஓகே, வென் யூ கண்டினியூ டேக் நம்மளோட சீபக்தோன். தென் உங்களோட ஹார்ட் அண்ட் செல்லுலர் ப்ரொடெக்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீபக்தோன்ல ஒமேகா 3, 5, 6, 7 இருக்கு. 3, 5, 6, 7 ஒமேகா இருக்கு. அதே வந்து சில பேர் வந்து வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் எடுக்க முடியாது. ஸோ அவங்க தாராளமாக இந்த சீபக்தன் எடுக்கலாம் டு கெட் யோர் ஒமேகா 3, 5, 6, 7. ரைட். நான் ரொம்ப முக்கியமானது, இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க, எஸ்பெஷலி த நியூ கமர். ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் NSAIDs டேமேஜ். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு ஜூம்ல சேர வச்சு நான் அதை வந்து நான் தேடி வச்சிருக்கேன் ஃப்ரம் ChatGPT. நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாட் இஸ் தீஸ் இந்த NSAID அப்படின்ட்டு ChatGPT நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் அந்த NSAID. ஸோ நான் உங்ககிட்ட ரீட் பண்றேன், நீங்க பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். NSAID ஸ்டாண்ட் ஃபார் non-steroid anti-inflammatory drugs. They are common group of medicine used to relieve pain, reduce inflammation and lower fever. அப்ப நீங்க உடம்புல ஏதோ ஒரு தலைவலி, பெனடால், ஓகே, எனி காய்ச்சல் வருது, எனி ஃபீவர், என்ன பிரச்சனைக்கும் நீங்க வந்து டாக்டர் ட்ரக்ஸ் மெடிசன் எடுத்தீங்கன்னாக்கா இதுல வந்து என்ன அப்படி பார்த்தா இந்த NSD. ஸோ now அப்ப இந்த காமன் எக்ஸாம்பிள் இபுப்ரோஃபின், அஸ்பிரின், இது இந்த ப்ராடக்ட்லாம் அந்த NSD இருக்கு. ஓகே, ஸோ அப்போ வாட் தே யூஸ் ஃபார், எதுக்கு இதை பாய்க்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவலி, மைக்ரைன், மசில் ஏக், இன்ஜுரி, ஓகே, ஜாயிண்ட் பெயின், ஸ்வெல்லிங், மென்ஸ்ட்ரல் கிராம்ப், ஃபீவர். ஓகே, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த NSAID இஸ் என்சைம், they call it block enzyme COX and COX2 involved in making prostaglandins, chemical in your body that cause pain, inflammation and fever. So important என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்க எடுக்கிறதுனால can irritate, side effect காமிக்குதுங்க. ஓகே, so can irritate the stomach and may cause ulcer or bleeding if used for long term.
ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மே இஃபெக்ட் கிட்னி ஃபங்க்ஷன் எஸ்பெஷலி இன் ஓல்டர் அடல்ட்ஸ் ஆர் டீஹைட்ரேட் பீப்புள். மூணாவது கேன் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம் இன் சம் பீப்புள் எஸ்பெஷலி வித் த லாங் டேர்ம் யூஸ். நாலாவது should not be mixed with certain medication like blood thinner without medical advice. ஓகே, ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் தலைவலினா ஒரு பெனடோல், உடம்பு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு வயசு தாண்டின டயபிட்டிஸ்க்கு டேப்லெட் எடுக்கிறோம், பிளட் தின் எடுக்கிறோம், இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுலெல்லாம் இந்த NSAIDs இருக்கு. ஸோ அப்படி சொல்லும் போது இந்த சீபக்தனோட ரோல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஓகே, ஸோ சீபக்தன் ரோல் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, டு ப்ரொடெக்ட் யூ, ஓகே, ஃப்ரம் இந்த டேமேஜ் which done by the NSAID. ஓகேங்களா? நான் அது மட்டும் இல்லை, சீபக்தன் ஹெல்ப் ஹார்மோன் உமன் ஹெல்த் சப்போர்ட், இம்யூனிட்டி பூஸ்டர், முதல்ல சொன்ன மாதிரி ரீச் இன் ஒமேகா 3, 6, 7 and 9, and சீபக்தன் doesn't suppress symptom, is repair the system. ஸோ முதல்ல வந்து எல்லா ட்ரக்ஸ் மெடிசனை வந்து வில் சப்ரஸ் த சிம்டம், அந்த வலியை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஆனால் ரிப்பேர் பண்ணாது. சீபக்தான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மிட்ரோகோண்டியால அது ஹெல்ப் ரிப்பேர் பண்ணுற வச்சு, அங்கே போய் ஹெல்ப் பண்ணுற வச்சு ரிப்பேர் த சிஸ்டம். ஸோ தீஸ் காம்பினேஷன் கூல் இன்ஃப்ளமேஷன் ஹீல் த கட், ரிப்பேர் செல்ஸ், ரிஸ்டோர் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் மெயின் 4 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டினியூ எடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ த கரெக்ட் டைஜஷன் அண்ட் டிடாக்ஸ் ஏர்லி டு ப்ரிவென்ட் டிசீஸ் அண்ட் லீவ் அ ஹெல்த்தி லைஃப் வித் IMC MSET. அப்போ இந்த டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளோட எலோவேரா அசோசியேட் ப்ரைஸ் வந்து 49 வெள்ளி, ஓகே, ரிட்டைல் ப்ரைஸ் 64 வெள்ளி. தென் நம்மளோட சீபக்தான் ரிட்டைல் ப்ரைஸ் 99 வெள்ளி, ஓகே, நம்மளோட சீபக்தான் வந்து 76 வெள்ளி தான். இந்த ப்ரைஸ் யாருமே நம்மளை அடிச்சிக்க முடியாது. ஐ கேன் பெட் மை லாஸ்ட் டாலர் 99% பியோர் ஆர்கானிக். இந்த விலைக்கு இந்த நாட்டில் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்கிறாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் டேப்லெட் அண்ட் கேப்சூலில். பயோபேயில் வந்து ஒரு பிராண்ட் பயோபேன்னு சொல்லி ஃபார்மசியில் விற்கிறாங்க. 60 கேப்சூல் 150 வெள்ளிக்கு விற்கிறாங்க. ஸோ அதிகமான கேப்சூல் நீங்கள் கண்டினியூ பண்ண எடுத்தீங்கன்னாக்கா உங்கள் கிட்னியை பாதிக்கும், will increase the toxicity level in your kidney. பட் நம்மளோட வந்து இஸ் 100% beverage. ஈவன் யூடியூப்ல போய் சில வீடியோ நீங்கள் சர்ச், உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. த ஹோல் ப்ராசஸ், எந்த கம்பெனியுமே வந்து லைஃபாக த ஹோல் ப்ராசஸ் அவங்களோட எலோவேராவும் சரி சீபக்தனும் சரி வீடியோ எடுத்து யூடியூப்ல போட மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சீபக்தன் அவங்க அறுக்கிறதுலேருந்து ஹவர்ஸ்லேருந்து ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் ஜூஸ் ஆக்கி எப்படி பாட்டில் பண்ணுற வரைக்கும் ஒரு வீடியோ செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து 99% பியோர் சீபக்தான். ஓகேங்களா? தென் மூணாவது நம்மளோட பேசில் 26 வெள்ளி, தென் நம்மளோட திமரிக் 26 வெள்ளி. ஸோ அப்போ இதோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 177 வெள்ளி தான் ஃபார் யூ டு லீவ் அ டிசீஸ் ஃப்ரீ லைஃப். நோய் இல்லாமல் வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா மாதம் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 177 ரிங்கெட் தான். இன்னைக்குள்ள லைஃப் ஸ்டைலில் இன்னைக்கு 177 வெள்ளி நீங்கள் நினச்சிங்கனாக்கா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்படின்னாக்கா நீங்கள் இன்னைக்கு போய் வெளியில் போய் ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. எஸ்பெஷலி நம்ம இந்தியன் கம்யூனிட்டி சட்டர்டே ஆயிட்டாலே நீங்கள் பார்க்கலாம், நிறைய சைனீஸ் ஷாப்லாம் நம்ம ஃபேமிலி கூட்டமாக உட்காந்துருப்பாங்க, 300-400 வெள்ளி செலவு பண்ணுவாங்க. பட் வென் யூ டாக் அபவுட் த 177 அவங்க என்ன சொல்லுவாங்க, வரும்போது பார்த்துக்கிறேன். பட் ஃப்ரெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், வருமும் காப்போம். ஸோ அப்போ இந்த 4 ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் no need to visit any hospital due to minor unless accident or whatever, அது different. But prevention care is very important, especially இன்னைக்குள்ள லைஃப் ஸ்டைலில். ஓகேங்களா? ரைட். ஸோ ப்ராடக்டை பற்றி பேசியாச்சு. ஸோ சில டெஸ்டிமோனி, நான் டெஸ்டிமோனி சொல்கிறதோட சில எக்ஸ்பீரியன்ஸ், பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ப்ராடக்டை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சில பேரை அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஒருத்தவங்க தான் வந்து நம்மளோட நிஷா குயின்ஸ். அவங்க வந்து ஜோஹோரில் இருக்காங்க. இன்னைக்கு கூப்பிட்டு அவங்க லைஃபாக ஷேர் பண்ண சொல்லி, பட் அவங்க வெளியில் இருக்காங்களா இந்த கஸ்டமர் பிளேஸ். ஸோ அதனால நானே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்களோட ஜேர்னி. ஓகே, இவங்களை வந்து எனக்கு ஸ்ட்ரேஞ்சர், நானும் மிஸ்டர் பாபியும் ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ எங்கே செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி February 2024
ஸ்கூடாய் பாரு ஜேபியில் தான் ஃபர்ஸ்ட் டாக் நம்ம ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போ அந்த டாக்ல இவங்க வந்து உட்காந்துருந்தாங்க, ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு சீரியஸாக இருந்தாங்க. நான் ஃபுல் ப்ரெசன்டேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க சிரிக்கல, எந்த கேள்வியும் கேட்கல. ஆனால் செஷன் முடிஞ்சோடனே பேக் பண்ணும்போது அவங்க வந்து கேட்டாங்க, சார் இதெல்லாம் கெமிக்கல் இருக்கா அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த ப்ராடக்ட் எதுவுமே கெமிக்கலாக, பிகாஸ் இட்ஸ் ஆல் ஆயுர்வேதிக் ஆர்கானிக்காக ப்ராசஸ் பண்ண ஒரு பானம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்னாங்க, சார் நான் இதெல்லாம் கேட்குறேன்னு கோச்சிக்காதீங்க, பிகாஸ் ஐ எம் அ கேன்சர் சர்வைவர். ஓகே, நான் 18 கீமோதெரப்பி கோத்ரூ பண்ணி நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு ரிகவர் மை செல்ஃப். ஸோ எனக்கு வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே ஃபைன், வை நாட் யூ ட்ரை திஸ் ப்ராடக்ட். ஓகே ஃப்ரெண்ட், ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம ட்ரைன்னு தான் சொல்ல முடியும், தென் நீங்கள் தான் எடுத்து ட்ரை பண்ணணும். ஓகே, தென் எடுத்தாங்க. 3 மாசத்துல அவங்க லைஃப் 180 டிகிரி மாறிச்சு. தென் அவங்களோட ஜேர்னியை வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்டே அவங்களோட ஃபோட்டோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொடுத்தாங்க. ஸோ லெட்ஸ் அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பிஃபோர் கேன்சர் இன் 2022. 3rd August 2022 தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் டே. கீமோதெரப்பிக்கு போகும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் டே. தென் கீமோதெரப்பி போகும்போது எல்லாத்துக்கும் தெரியும், ரேடியோ தெரப்பி கீமோதெரப்பி போகும்போது கண்டிப்பாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். தென் ஃபைனலி முடி போலாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருந்தாங்க. பட் ஆஃப்டர் நம்மளோட ப்ராடக்டை கன்சியூம் பண்ண ஆரம்பித்த கையோட ஆஃப்டர் டேக்கிங் நம்மளோட எம்செட் ஃபர்ஸ்ட் அவங்க நம்மளோட மிராக்கிள் செட் எடுத்தாங்க. எடுத்தோன்னே வந்து முடி தான். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கீமோ போனவங்களுக்கு முடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளராது. பட் உங்களோட செல்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தோன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஃபாஸ்ட் ரிசல்ட் நீங்கள் வந்து உங்கள் க்ரோத் முடியை தான் பார்க்கலாம். ஓகே, தென் ஆஃப்டர் தட் அவங்களுக்கு ஐஎம்சி ப்ராடக்ட்ஸ் நம்பிக்கை வந்துச்சு. தென் இமிடியட்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் எடுத்து பாய்க்க ஆரம்பித்தாங்க. எடுத்து பாய்க்க ஆரம்பிச்சோன்னா இந்த 3 months அப்படி இருந்தவங்க இன்னைக்கு அப்படி ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க எடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்செட் ப்ளஸ் நோனி. இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, அதாவது நேச்சுரல் பெயின் கில்லர். ஓகே, அதுவும் எடுத்தாங்க. ஓகே, நான் அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈப்போல. ஓகே, இவரோட காலோட பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் ஆல்மோஸ்ட் காலை வெட்டுற நிலைமைக்கு போயிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட டாக் அட்டென்ட் பண்ணாங்க ஈப்போல. ஆஃப்டர் டாக் அட்டென்ட் பண்ணோன்னா அவர் பார்த்தாரு, ப்ரெசன்டேஷன்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு தென் நம்மளோட ப்ராடக்டை எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பித்தார். சாப்பிட்டு 28 நாளில் இப்படி இருந்த கால் சுத்தமாக காஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அவரோட காலையை இன்னைக்கு சேவ் பண்ணிட்டாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து சீக்காளி. ஓகே, தென் இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லைன்னா டயபிட்டிஸ் வந்து காலில் தான் பார்த்துருப்போம், கழுத்தில் பார்த்துருக்க மாட்டோம். திஸ் பர்டிகுலர் பர்சன் ரந்தாவில் அவங்க கழுத்தில் வந்துட்டு ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. தென் ட்ரெஸ்ஸிங் போக அப்படியே குறைஞ்சி உள்ளுக்கு வரைக்கும் அவங்களோட ஸ்பைனல் கார்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஆன் டைமில் இந்த பொருள் போய் சேர்ந்துச்சு. அவங்களுக்கு எடுத்து கன்சியூம் பண்ணாங்க நம்மளோட ஐஎம்சி ப்ராடக்டை. ஜஸ்ட் 28 நாளில் திஸ் இஸ் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட். இது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களும் சீக்காளி தான். ரைட், தென் இவர் மிஸ்டர் பூ. இன்னைக்கு நானும் மிஸ்டர் பாபியும் இந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ்ல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணி சீரியஸாக லாங் டேர்மாக நம்ம இறங்கி ஷேர் பண்ணி பில்டப் பண்ணியிருக்கோம் நேஷன் வைட். ஒரே காரணம் இந்த பர்டிகுலர் டெஸ்டிமோனி. இது எங்களுக்கு எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா February 2024 நம்மளோட ப்ராடக்ட் ட்ரைனிங் போயிட்டு இருந்த போது இவர் வந்து லைஃபாக அவரோட டெஸ்டிமோனி ஷேர் பண்ணார். இவரோட என்ன டெஸ்டிமோனின்னு பார்த்தீங்கன்னா 2018 68 வயசில் அவர் ஃப்ரெண்டை தூக்கும் போது அவருக்கு வந்து இன்ஜுரி, ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி L1 L2. அண்ட் உடனே டாங்ஸின் ஹாஸ்பிட்டல் புடில் அட்மிட் பண்ணிட்டு ஒரு 2 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. கைரோப்ராக்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பைனல் ஸ்பெஷலிஸ்ட், சைனீஸ் மசாஜ், ஈவன் அயோனாஸ் மெட்ரஸ் 18,000 வெள்ளிக்கு 19,000 வெள்ளிக்கு வாங்கி படுத்து எதுவுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணலை. பட் தென் November 2023 ஓகேங்களா, அவரோட ஃப்ரெண்ட் வந்து மஞ்சளும் துளசியை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2 ப்ராடக்டையும் அவர் முதல் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பட் சம்மோர் அதை அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு, இலவசமாக கொடுத்துட்டு நீ குடி, உனக்கு வித்தியாசம் பார்ப்பேன், ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அவரும் பார்த்தாரு, சரி அப்படின்னு ட்ரை பண்ணாரு. ஈச் பாட்டில் பார்த்தீங்கன்னா 20 ml. பட் அவர் 2 வாரத்துக்கு 10 ml தான் குடிச்சாரு. குடிச்சு என்ன நடந்துச்சு பார்த்தா ஒரு மிராக்கிள் அவர் லைஃப்ல. வித்தின் 2 weeks, ஆஃப்டர் 2 weeks பார்த்தீங்கன்னாக்கா அவர் எந்திரிச்சு நின்று நடந்து ஐஎம்சியோட ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறி
அங்கே முன்னுக்கு நின்று டெஸ்டிமோனி ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அ லைவ் டெஸ்டிமோனி. ஓகே, யூடியூப்ல கூட இருக்கு. ரைட். தென் இன்னொரு டெஸ்டிமோனி ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் இப்போ. இவர் பேர் வந்து மிஸ்டர் ரகு. அவர் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர். அவருக்கு 67 வயசு. ஓகேங்களா. ஸோ திடீர்னு அவருக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்தோடனே ராஜா பரமாஸ்வரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னா அங்கே போய் செக் பண்ணால் 3 பிளாக் இருக்கான். உடனே ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணி 2 ஸ்டேண்ட் வச்சுட்டாங்க. அப்போ 3ஆவது ஸ்டேண்ட் வந்து கிரிட்டிக்கல் இடத்துல இருக்கிறனால டிசே நீங்கள் 2 மாதம் சேர்ந்து திருப்பி வாங்க, இப்போ செய்ய முடியாது, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பட் தென் நம்மளோட டாக் இப்போ அட்டென்ட் பண்ணாரு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தென் நம்மளோட ஐஎம்சி ப்ராடக்ட் ப்ளஸ் அர்ஜுனா எடுக்க ஆரம்பிச்சாரு. எடுத்து ஒரே மாதத்தில் திரும்பி ஹாஸ்பிட்டல் போகும்போது, ஆப்ரேஷன் டே போகும்போதே உடுப்பெல்லாம் மாற்றிட்டு பெட்டில் படுக்க வச்சோன்னா கொஞ்ச நேரம் எக்ஸ்ரேலாம் எடுத்துட்டு திரும்பி வந்து பேரை வெட்டி அனுப்பிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அவரோட இருந்த 75 பிளாக்கும் 75 விழுக்காடு பிளாக்கும் 100% கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ என்னென்ன ப்ராடக்ட் எடுத்தாங்கன்னா அதே நம்மளோட எம்செட் தான், ப்ளஸ் அவர் எடுத்தது நம்மளோட அர்ஜுனா. ஓகே, அர்ஜுனா எடுத்தாரு, நோனி எடுத்தாரு, விஜய் சார் எடுத்தாரு. ஸோ அப்போ இது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட், அதாவது இவங்கெல்லாம் வந்து சீக்காளி. அப்போ நான் முதல்ல என்னோட 5D எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிட்வீன் டைஜஷன் அண்ட் டிடாக்ஸ். அப்போ இவங்கெல்லாம் ஆல்ரெடி பீப்புள் ஆல்ரெடி இன்டு டிசீஸ், வியாதியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க. அப்போ இவங்களுக்குலாம் இந்த பொருள் வேலை செய்யுதுன்னா ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் நம்ம மாதிரி ஹெல்த்தி பீப்புள். ஓகே, as a work as a prevention. அப்போ நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகாம ஒரு சொல்யூஷன். அப்போ இன்னைக்கு ஐஎம்சி ப்ராடக்ட் இஸ் a solution for you to before go into disease. அப்போ இவங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் எப்படி வேலை செய்யும்? அப்போ நம்மளை எப்படி பாதுகாக்கும், நம்மளுக்கு எப்படி ப்ரிவென்ஷன் கொடுக்கும்? ஸோ இதுதான் த பியூட்டி ஆஃப் ஐஎம்சி ப்ராடக்ட். நவ் அடுத்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான டெஸ்டிமோனி, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த வியாபாரத்துக்குள்ள வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அப்கோர்ஸ் எனக்கு வந்து நான் வந்து இதை வந்து ஒரு வியாபாரமாக தான் பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து 35 வருஷம் எம்எல்எம்ல இருக்கேன், பல நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி, எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இதே மாதிரி பல பேருக்கு சில பேர் முக்கால்வாசி வந்து எல்லாம் வராங்க அப்படின்னாக்கா சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வருவாங்க, சில பேர் அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ஒரு மிரக்கல் நடந்திருக்கும் அவங்க லைஃப்ல. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டெஸ்டிமோனி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மலேசியாவுக்கு ஐஎம்சி கொண்டாங்க டாக்டர் அக்தார் கனோலா, டாக்டர் ஏக்கியோட மாதர், அவங்க அம்மாவுக்கு. அவர் எப்படி வியாபாரத்துக்குள்ள வந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாய்ப்பை பற்றிலாம் வரல, அவர் நேச்சுரலாகவே டூயிங் வெரி வெல், சொந்த ஹோமியோபதி டாக்டர் கிளினிக்லாம் வச்சுட்டு இருந்தார். பட் 2013 அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர். அப்போ 9 மாசமா படுத்த படிக்கையா இருந்தாங்க. கடைசியா வந்து டாக்டர் டைனோஸ் பண்ணி சொல்லிட்டாங்க இன்னும் 2 மாசம் தான் பொழைப்பாங்க உங்க அம்மா, பிகாஸ் கேன்சர் ரொம்ப சீரியஸ் ஆச்சு. அன்டில் த சீரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் அவங்க கை வெளியே வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கேன்சர். அவ்வளோ தடியா இருந்தாங்க பாருங்க. 9 மாதம் படிக்க விட்டு எந்திரிக்கவே இல்லை. அப்போ அவரோட ஃப்ரெண்ட், அவரும் ஒரு டாக்டர், ஐஎம்சி ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தி விட்டுருக்காரு, இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லியிருக்காரு, எல்லாமே ஸ்டார்ட்ல நெகட்டிவா தானே சொல்லுவாங்க, அவர் சொல்லியிருக்காரு மெடிக்கல் சயின்ஸ் காப்பாற்ற முடியாத ஒரு வியாதியை வந்து இந்த பானம், இந்த ஆயுர்வேதிக் தான் ஹெல்ப் பண்ண, எனக்கு தான் ஆயுர்வேதிக்கை பற்றி தெரியுமா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பட் அவர் என்ன சொல்லியிருக்காங்க உங்க ஃப்ரெண்டு, எனிவே இன்னும் 2 மாசத்துல உங்க அம்மா இறக்க போறாங்க, வை நாட் கிவ் அ ட்ரை. இங்கேயோ அதே வேர்ட் தான், ட்ரை. அப்போ சரி எவ்வளோ பார்த்தாச்சு பரவாயில்ல ட்ரை பண்ணும் அப்படின்னு அவர் எல்லா ப்ராடக்டும் வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா வித்தின் 9 மாசமா அந்த பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாமல் இருந்தவங்க ஒரே மாசத்துல எந்திரிச்சு நடந்து ஒரு ப்ரேயர்ஸ்க்கு போயிட்டு ப்ரேயர்ஸ் போயிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா த டிஃப்ரெண்ட். ஓகே, செப்டம்பர் அண்ட் ஆஃப்டர் 1 month. அது வந்து அவரோட சிஸ்டர், ரைங்களா. தென் அவங்களை கூட்டிக்கிட்டு ஹாலிடே ஹில் ஸ்டேஷன் ஹை அல்டிடியூட் இறக்க போனால் அவங்க நல்லா ஆக்டிவாக தான் இருந்தாங்களாம். பட் அஃப்கோர்ஸ் நேச்சுரலாக ஆஃப்டர் 28 months 28 மாதம் இருந்து சேர்ந்து அவங்க நேச்சுரலாக இறந்து போனாங்க. பட் இறக்கும் போது எந்த ஒரு பெயின் எதுவுமே இல்லை, நேச்சுரலாக தான் இறந்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் அவருக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். அப்போ இந்த பிஸ்னஸ் அவரோட எல்லா கிளினிக்கும் வித்துட்டு ஃபுல் டைம் ஐஎம்சி பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு 12 வருஷமா 4 லட்சம் பேர் இருக்காங்க அவரோட நெட்ஒர்க்ல. இன்னைக்கு மலேசியாலையும் என்டையர் மலேசியா அவரோட நெட்ஒர்க்ல தான் இருக்கு. வெரி ஹம்பிள் பர்சன், வெரி டவுன் டு எர்த் பர்சன். நீங்க கண்டிப்பா அவரை பார்க்கணும். அவர் வந்து வர 3ஆம் தேதி வராரு மலேசியாவுக்கு, 4ஆம் தேதி நம்மளோட லீடர்ஷிப் ட்ரைனிங், 5ஆம் தேதி ப்ராடக்ட் லான்ச்,
6ஆம் தேதி அப்படி நீங்கள் ஜோஹரில் இருந்தீங்கன்னா 6ஆம் தேதி ஜோஹரோட அவரோட ப்ராடக்ட் ட்ரைனிங் நியூ ப்ராடக்ட் ட்ரைனிங் லான்ச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதி கேரளில் இருந்தீங்க அப்படின்னா ஐஎம்சி ஹெச்கியூவில், 8ஆம் தேதி நீங்கள் ஈப்போவில் இருந்தீங்க அப்படின்னாக்கா மிஸ் பண்ணிடாதீங்க அவரோட டாக்கு. தென் 9ஆம் தேதி நீங்கள் பிணைங்கில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. 9ஆம் தேதி அவரை நீங்கள் நேராக வந்து கண்டிப்பாக பார்க்கணும். தென் அவரோட எனர்ஜி வில் ரியலி ஹெல்ப் யூ டு பில்ட் ஐஎம்சி. ஓகேங்களா? ரைட். ஸோ இதை சொல்லிட்டு தென் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, டு யூ பிலீவ் இன் ஐஎம்சி ப்ராடக்ட்? ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னா, டு யூ பிலீவ் த ஸ்ட்ரெங்க் ஆஃப் ஐஎம்சி? மூணாவது கேள்வி என்னன்னு பார்த்தா, தென் வை வெயிட்? ஏன் வெயிட் பண்ணோம்? வியாதி வர்றதுக்கா இல்லை ப்ரிவென்ஷன் கேர்? ஸோ அப்படி எதில் நீங்கள் வரீங்க அப்படின்னு முடிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளோட இந்த 25 மாதம் எக்ஸ்பீரியன்ஸில் வி ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் டெஸ்டிமோனி. இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா 19 வருஷமா இந்தியாவில், இன்னைக்கு மலேசியாவில் நம்ம இறங்கி இப்போ 2 வருஷம், கம்பெனி 4 வருஷமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் த ப்ராடக்ட்ஸ் ரியலி ஒர்க்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் இந்த செஷன் ஃபார் த ப்ராடக்ட். ஓகேங்களா?